மனசுல இருந்த பாரமே போயிடுச்சுன்னு சொல்ற அமைப்பு கடகராசி நேயர்களுக்கு. மனசுல வீசிக்கிட்டு இருந்த அலை பெரிய அளவுக்கு ஒதுங்க வேண்டிய அமைப்பு. நான் வரலன்னு கலண்டுக்கிறது, இந்த கழட்டி விடுறது சிம்மராசி நேயர்களுக்கு. அநியாயமா இன்னைக்கு விலை சொல்றவங்களை நீங்க பார்க்கல, நான் உங்களுக்கு ராசி. அப்போ எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய அமைப்பு, இணைந்த கைகள்னு பேர் வாங்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ப துலாம் ராசி நேர்களே வெயிட்டிங்ல போக வேண்டிய அமைப்பு நிச்சயமா இருக்கும். இப்படி இருந்தா எப்படி பொழைக்கிறது, இப்படி இருந்தா எப்படி நம்மளை எவ்வளவு நேரம் காக்க வைக்கிறாங்கங்கிற வருத்தம் இன்னைக்கு விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். விருச்சிகராசி நேர்களே பணம் பந்தியிலே, உங்கள் குணம் குப்பையிலேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 27ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த பெல் ஐக்கான எழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு சந்திரன் பூச நட்சத்திரத்துல காலை 7:49 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அமாவாசை திதி இரவு 10:57 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் பிரதம திதி, சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை, காலை 7:30 9 வரைக்கும் யமகண்டம். இந்த காலை 10:30 12 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக வடக்கு. இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்யறாரு. உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம வீரத்திற்குரிய நேயர்கள் யாராவது உத்திராட நட்சத்திரத்துல இருந்தால் போங்க சார், அதான் நீங்க என்ன சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அப்புறம் என்ன வீரம் ஹீரோன்னு வர்ணிச்சுக்கிட்டு இன்னைக்கு வீரம்லாம் வேண்டாம், ஓரமாவே இருப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக இருக்கும். ஆடி அமாவாசை நம்ம பித்ருக்களை நினைவு கூறுவதும், வாசல்ல கோலம் போடாம இருப்பதும், இன்னைக்கு வீட்டில் வெங்காயம் இல்லாமல் உணவு எடுத்துக்கிறதும், முடிந்தவரை வெங்காயத்தை தவிர்ப்பதும் நிச்சயமா இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல ரொம்ப பெரிய பலன்கள் நம்ம மூதாதையர்கள் நினைவு கூறுவதற்கான தருணங்களாக இருக்குங்கிறத சொல்ல முடியும். சார் அதனாலதான் பசுமாடா சார், பித்ரு தோஷ நிவர்த்தியா சார், பசுக்களுக்கு சிறிய உணவு தானம் வழங்குறதோ, பசுக்களுக்கான சமர்ப்பணங்கள் செய்வதோ, பசுக்களுக்கான சேவைகள் செய்வதோ தனிமரம் தோப்பாகாது. பசுக்கள் எங்க கூட்டமா இருக்கோ அந்த பசுக்களை காண்பதோ, அங்க சிறிது நேரம் செலவழிப்பதோ, பசுவை பின்புறமா இருந்து நமஸ்காரம் செய்வதோ இந்த சந்திராஷ்டமத்துக்கு உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு உரிய பரிகாரமா இருக்கும். ஏனைய நட்சத்திரத்துல இருப்பவர்களும் இந்த பரிகாரத்தை கண்டிப்பா இன்னைக்கு செய்யலாம். இந்த ஆடி அமாவாசைக்கான ரொம்ப பெரிய தீர்வாக இருக்கும். நம்ம வீரத்திற்குரிய நேயர்கள் யாராவது உத்திராட நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிவப்பு நிற வஸ்திரம், அரக்கு சிகப்பு நிற வஸ்திரம் அப்படிங்கிறது, டார்க் ரெட் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல டார்க் ரெட் கலந்த வஸ்திரங்கள் இருந்தா கூட அது நிச்சயமா இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து ஒரு பெரிய எக்ஸம்ஷனை நம்ம உத்திராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்காக கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற 2 நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், மேலும் அந்த கோமாதாவினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கறதும், அந்த பசுக்கள் நிறைய இருக்கிற நல்ல காணொலியை பார்க்கறதும், அந்த பசுக்களோட முக்கியத்துவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் டெஃபினட்டா இந்த சந்திராஷ்டமத்திற்கும் சரி, இன்னைக்கு ஆடி அமாவாசைக்கான நாளுக்கும் ரொம்ப பெரிய தீர்வா இருக்குங்கிறத சொல்ல முடியும். இப்படி சந்திரன் பூசம் ஆயுள்யம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெட்டு 1 துண்டு 2, இந்த அரிசி உமியும் கொண்டு வா ஊதி ஊதி திம்போங்கிற பஜனெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது. தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான். இன்னைக்கு குருவை மிஞ்சி போய் நிற்கிறதுக்கான ஒரு தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும். கணக்கு கச்சிதமாக இருக்கும். மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், எஸ்டிமேஷன், காஸ்ட், பட்ஜெட் சரிவர போடுறதும், அதே மாதிரி எல்ல தெய்வங்கள், குல தெய்வங்கள், பரிவார தெய்வங்களுக்கான வரவேற்புகள் மேஷராசி நேயர்களுக்காக பெரிய அளவுக்கு இன்னைக்கு நாளில் இருக்கும்.
விருந்துக்கு ரெடி ஆயிடுங்க. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சிலுக்குவார்பட்டி சிங்கம், அது நீங்க வச்சிருக்கிறதோ ஒரு சங்கம், அதுல நீங்க தான் எப்பவும் தங்கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம், உங்களுக்குன்னு ஒரு கோட்டை, உங்களை தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம், உங்களை தலைவியா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம். ரிஷபராசி நேர்களே, இது சேர்ந்த கூட்டமே தவிர சேர்த்த கூட்டம் அல்ல. அப்போ மாலை நேரத்துல புது முயற்சிகள், புது அறிமுகங்கள், புது சந்திப்புகள், யார் உன்னுடைய நண்பனோ அவன் எனக்கும் நண்பன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாளினுடைய தருணம் இருக்கும். எடுத்த காரியங்கள் முடிப்பதற்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். சிவப்பு கம்பள வரவேற்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்க இடத்துல வலம் வர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும். ஆனாலும் அது சேர்ந்த கூட்டம் தான். அடுத்து இருக்க மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய ஒரு சர்வீஸ், பண வரவு சந்தோஷம் தரும். உங்கள் தனஸ்தானத்துல தனக்காரகன் உச்சம் பெற்ற நிலையில் ஆட்சி பெற்ற சந்திரனை சந்திக்க போகிறார். பொருளாதார ஆதாயங்கள், நல்ல குடுக்கல் வாங்கல்கள், கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, காசேதான் கடவுளப்பான்னு சொல்ற நிலையெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. ஏடிஎம்ல வித்ட்ராவல்ஸ், செக்ல வித்ட்ராவல்ஸ், நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ்னுடைய சந்தோஷமான செய்திகள், கூகுள் பே டிரான்சாக்ஷன், கூகுள் பேவோட ரசீது உங்களுக்கு சுப செய்தியா மாற வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம், குடும்பத்துல நல்ல அமைதியான சந்தோஷமான தருணங்கள், நல்ல விட்டு கொடுத்து போகக்கூடிய தருணங்கள் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடல்ல அலை ஓய்தோ இல்லையோ, உங்க மனசுல இருக்கிற அலை, உங்க மனசுல இருந்த தடுமாற்றங்கள், உங்க மனசுல இருந்த சிரமங்கள் பெரிய அளவுக்கு குறைஞ்சிடும். மனசுல இருந்த பாரமே போயிடுச்சுன்னு சொல்ற அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு. மனசுல வீசிக்கிட்டு இருந்த அலை பெரிய அளவுக்கு ஒதுங்க வேண்டிய அமைப்பும் இருந்துகிட்டே இருக்கும். சிநேகிதர்களுக்கு இடையே சந்தோஷமான தருணங்கள், மீட்டிங்ஸ் அண்ட் கெட் டுகெதர் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அதாங்க இந்த பிக்னிக்கு, இந்த பார்ட்டி, அடோ டீ பார்ட்டி, காஃபி பார்ட்டி, கேக் பார்ட்டி, ஸ்நாக்ஸ் பார்ட்டியாவது இன்னைக்கு இருக்கும். ஆகக்கூடி ஒரு பிரத்யேகமான விருந்துக்கான அழைப்பிதழ்கள், ஒரு திடீர்னு எதிர்பார்க்காத சந்தோஷமான தருணங்கள், சில்லுன்னு இருக்கிற சிகர் தண்டா, இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய நிலை. மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டாங்கிறதெல்லாம் வலம் வருவதோ, அதே மாதிரி இந்த ஜில்லுன்னு இருக்கிற உணவுப் பொருள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. இன்னைக்கு பிரயாணங்கள் சுகந்தன்னேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் ஆட்சி பலம் பெற்ற சந்திரன், அப்போ குருவும் சந்திரனும் ஒன்னா நிற்கிறப்ப உங்களை யாரால அசைக்க முடியும் அப்படிங்கிறது தான். அப்ப நீ நடந்தால் நடை அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, கடகராசி நேயர்களே நீங்கள் அழகு அப்படின்னு சொல்றேன். சமாச்சாரங்கள் இருக்கும். அழகு நிலையங்கள், மசாஜ் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் பெரிய அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு டார்க் கலர்ல வஸ்திரம் அப்படிங்கிறது இருக்கும். சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பா இருக்கும். மெஜஸ்டிக்கா வலம் வர வேண்டிய அமைப்பு, பிரஸ்டீஜா வலம் வர வேண்டிய அமைப்பு, பிரஸ்டீஜ் பத்மனா வலம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதுலாம் உங்களுக்காக நிச்சயம் உண்டு. கடகராசி நேர்களே கௌரவம். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன சஞ்சலங்கள் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சார் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி தான் தருணங்கள் இருக்கு, கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கு, எனக்கு இது பத்தலை அப்படின்னு சொல்ற தருணங்கள் இருக்கும். அதே மாதிரி மன போராட்டம், என்னால முடிவு எடுக்க முடியல, எனக்கு முடிவு வரல, நீங்க போயிட்டு வாங்க நான் வரலன்னு நீங்க ஒதுங்கல, உங்களுக்கு நான் ராசி பலன் சொல்லலை. அப்ப குரூப்ல டூப்பா, தனிமையிலே இனிமை காண முடியுமான்னு ஒதுங்கிறது, ஓரங்கட்டி நிற்கிறது, நான் வரலன்னு கலண்டுக்கிறது, இந்த கழட்டி விடுறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. நிறைய மனக்குறைகள் அப்படிங்கிறது, மனக்குமுறல்களை யாருக்கிட்டையாவது கொட்டிடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய பரிதவிப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். நியாய விலைக்கடை, அநியாய விலைக்கடை, நியாய விலையாட்டம், அநியாய விலையாட்டம். அநியாயமா இன்னைக்கு விலை சொல்றவங்களை நீங்க பார்க்கல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் ஃபார்முலா தான். கொள்கைக்கான கூட்டணி, சந்தர்ப்பத்துக்கான கூட்டணி, சூழ்நிலைக்கான கூட்டணி, இப்படி டெம்பரவரியா ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போடலாமா, ஒரு டெம்பரவரியா ஒரு விஷயம் பேசலாமா அப்படின்னு, இப்படி டெம்பரவரியா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது. சில சூழ்நிலைக்காக இவங்க கூட சேர்ந்து தான் போயாகணும். பாட்டுடை தலைவனும் நீங்க தான், பாட்டுடை தலைவியும் நீங்க தான். டைரக்ஷன், இசை, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரைட்டரும் நீங்க தான். கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எல்லா இடத்துலையும் சுத்தி நீங்களே தான் இருக்க வேண்டிய அமைப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எதிரிக்கு சிம்மசொப்பனமா விளங்க வேண்டிய அமைப்பு. சந்தர்ப்பவாத கூட்டணிகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். இணைந்த கைகள்னு பேர் வாங்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். ஒண்ணு பழி வாங்குறேன், சண்டைக்கு போறேன், இந்த சண்டைக்கு வரியா சுண்டக்காய் பையிலன்னு மட்டும் கேட்கக்கூடாது. சண்டைன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும், சட்டை கிழிஞ்சிடும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் பார்ட்டிங்கிற பேர்.
சார் துலாம் ராசி டென்ஷன் பார்ட்டி, அடடா டைட்டில் கார்ட்லயே போடலாம் போல இருக்கே, டென்ஷன் அப்பா, பெரிய டென்ஷன் அப்பான்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கும். ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் எல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கணும் சார். அலைஞ்சு முடியல சார், சப்பா பெரிய அலைச்சலா போச்சு. உங்க செல்ஃப் எஸ்டீம், உங்களுடைய பிரஸ்டீஜ், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மதிப்பு, உங்களுடைய மரியாதை, இதை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஓட்டம் ஓடுறேன் அப்படின்னு. கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, எவ்வளோ நேரம் நிற்கிறது, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நான் நின்றுக்கிட்டே இருக்கேனே, நான் காத்து இருக்கேனே அப்படின்னு. இந்த கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், நீங்கள் வெயிட்டிங்கில் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அப்போ துலாம் ராசி நேர்களே வெயிட்டிங்கில் போக வேண்டிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும். எவ்வளோ ஃபோன் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு பேச்சு பேசுகிறோம், ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை, ஒரு டைமிங் சொல்லலை, ஒரு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, என்ன அதெல்லாம் அப்படின்னு. நமக்கு ஒரு கௌரவம் இல்லையா, நமக்கு ஒரு மரியாதை இல்லையாங்கிற நிலை துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும். டென்ஷனை கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரை விடாது கருப்பு சார், பயமுத்துற மாதிரியே நீ சொல்றியே சார். இல்லைங்க, கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய தருணங்கள், வருத்தம் தெரிவிக்க வேண்டிய தருணங்கள், வருத்தத்தை இன்னும் இப்படி வருத்தப்படுறாங்க இவங்க, நம்ம என்ன இவங்களுக்கு என்ன தீங்கு பண்ணினோம் அப்படின்னு. விருச்சிகராசி நேர்களே நீங்கள் வருத்தப்படலை, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலை. அப்போ மிகப்பெரிய மன போராட்டம், என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு முடிவெடுக்க முடியல, டிசிஷன் மேக்கிங் இல்லை, யாரை நம்புறதுன்னு தெரியல. இந்த நியாய விலைக்கடை அநியாய விலைக்கடை, நியாய விளையாட்டம் அநியாய விளையாட்டம், அநியாயமா விலை சொல்றாங்கன்னு நீங்க சொல்லலை, அதை பார்த்து நீங்க வருத்தப்படல. இப்படி இருந்தா எப்படி பிழைக்கிறது, இப்படி இருந்தா எப்படி நம்மளை எவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாங்கங்கிற வருத்தம் இன்னைக்கு விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். விருச்சிகராசி நேர்களே பணம் பந்தியிலே, உங்கள் குணம் குப்பையிலேன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாள் இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் திடீர் சந்தோஷம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், பரிவாரங்கள், என்னால் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்தது சார், ஈவினிங் அதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக. ஆமா ஆமா, இந்த முடிவு ரொம்ப தெளிவாயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சின்ன 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 சந்தோஷங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும். சின்ன சின்ன சண்டே சமாதானம் ஆச்சான்னு தன் அன்புக்குரிய துணையை பார்த்து கேட்க வேண்டிய அமைப்பு மாலை நேரத்துல தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும், எங்க நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டிரமோன்ட்டீங்க, வீரமா போவாத ஓரமா போன்ட்டீங்க, அப்புறம் என்ன பெரிய எங்களை புகழ்ந்து பேச போறீங்க. இல்லைங்க, மன தடுமாற்றம், பண தடுமாற்றம், பற்றாக்குறைகள், லேபு டெஸ்ட்டு மெடிசன், இதெல்லாமே கொஞ்சம் சிரமம் தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். நம்மளை அப்செட் ஆகிறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. ஆமாம் சார், இன்னைக்கு மூட் அப்செட்டு, மைண்ட் அப்செட்டு, இன்னைக்கு 2 விஷயத்தாவது நீங்க கேன்சல் பண்ணுவீங்க. நான் வரலன்னு சொல்லுவீங்க, நான் தரலன்னு சொல்லுவீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க. ஃபோன் எடுத்தாலே அப்செட் ஆக வேண்டிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்செட் ஆகிற மாதிரி தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் முட்டு கொடுத்து தான் நாளை நகர்த்த வேண்டிய அமைப்பு. ஆறுதல் பரிசாவது கிடைக்குமாங்கிற கேள்வி நிச்சயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு போனாலே நிறைய வில்லங்கங்கள் இருக்கும். உண்மை கசக்கும் மகர ராசி நேயர்களே, அதை தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது. சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது, தள்ளி வைக்கவும் முடியாது, சில விஷயங்களை ஏத்துக்கவும் முடியாது, அதை தெரிஞ்சுக்காம இருக்கவும் முடியாது. இன்னைக்கு மதில் மேல் பூனைங்கிற மனோநிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். மதில் மேல் பூனை மகர ராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பத்தலை, வெத்தலை, பற்றாக்குறைகள், மருந்து மாத்திரை, ஸ்டேஷ்னரி, ப்ரொவிஷனரி, ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ பாரோ ஃப்ரம் நெய்பர், ஓடியிலேருந்து எடுக்கலாமா, கிரெடிட் கார்ட்லேருந்து எடுக்கலாமா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் ஆர்டர் போட்டதெல்லாம் லேட் ஆகுது, இன்னைக்கு காலதாமதமான உணவு, கொஞ்சம் ஸ்கிப் செய்ய வேண்டிய தருணங்கள், அதிருப்தியான உணவு. நமக்கு வேற இந்த புளிக்குழம்பை பார்த்தாலே கொஞ்சம் கோபமாக வரும், நமக்கு சாம்பார் இருந்தால் தான். இல்லைங்க, ரொம்ப அப்செட் ஆகுதுன்னு சொல்ல வேண்டிய ஒன்றில்லை. 6 சாதம் வேகலை, இந்த பாருங்க இது ஒலை கொதிச்சிருச்சு, இப்படி இது ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். பால் பொங்கும், பச்சை தண்ணி பொங்குமாங்கிற கேள்வியும் கோபமும் இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். அதிருப்தியான உணவு, உணவினுடைய விமர்சனம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்பளம் நமத்து போச்சுன்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பல கும்பராசி நேயர்களுடைய வாழ்வு நமத்து போயிருக்கு. கடனினுடைய பாதிப்பு, வட்டி, வரி, வாய்தா, யாரை கேட்கிறாய் வட்டி, எதற்கு கேட்கிறாய் வட்டி அப்படின்னு. இந்த கடன்கிறது இவ்வளோ பெரிய சுமையா இருக்குமா, இந்த பிறவிய கடனா கார்த்திக் சார்னு கேட்க வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்காக இருக்கும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தனே கலங்குறான், வட்டியும் கடனையும் அதை போல. அப்ப அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும். இன்று போய் நாளை வான்னு சொல்லும் போது கும்பராசி நேர்களே, இன்று தர முடியவில்லை நாளை தருகிறேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு, ஒரு கடன் கேட்டு பெற வேண்டிய, ஒரு கடனை ரொட்டேட் பண்ண வேண்டிய அமைப்பு கும்பராசி நேர்களுக்கு உண்டு. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு.
பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த சின்ன சின்ன சண்டை சமாதானம் ஆச்சான்னு கேட்க வேண்டிய அமைப்பு பிள்ளைகள்கிட்டயும் இருக்கும். அன்புக்குரிய துணைக்கிட்ட இருக்கும். சிநேகிதர்கள், சிநேகிதிகள்ட்ட இருக்கும். அதிருப்தியான தருணங்களை கடந்து வர வேண்டிய அமைப்பெல்லாம் இருக்கும். கொஞ்சம் சங்கடப்பட்டு நாளை நகர்த்தினாலும் சுபிக்ஷம்ங்கிறது மாலை நேரத்துல நிச்சயம் உண்டு. நீங்க மீன் தான், ஆனா இன்னைக்கு புறாவா மாறி சமாதானத்தை பறக்க விட வேண்டிய தருணம். சமாதானம்னு சொன்னா உடனே கை தூக்கக்கூடிய ராசியில மீன ராசி நேயர்கள் தான் முதல்ல இருப்பீங்க. சமாதானம், பிரதானம், நிதானம்னு போக வேண்டிய அமைப்பு. அப்ப சமாதான புறாவ ஜொயின்னு மீனராசி நேர்லயே உங்க அன்புக்குரிய துணைக்கிட்ட, சிநேகிதர்கள், சிநேகிதிகள்ட்ட பறக்க விடுங்க. நிறைய நிறைய சாஃப்டான விஷயங்கள்ங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு எடுபட வேண்டிய அமைப்பு. இதிகாசங்களோட ரெஃபரன்ஸ் இன்னைக்கு ஒரு இடத்துலயா இருக்கும். ஹரிச்சந்திர மகாராஜாவா மாறி நான் சத்தியம் உரைக்கிறேன்னு சொன்னாலும் நம்மளை கொஞ்சம் நிர்பந்திப்பாங்க சில விஷயங்கள் மறைத்து பேசுறதுக்கோ மாத்தி சொல்றதுக்கோ. கொஞ்சம் மறைக்கிறது தப்பு இல்லை, கொஞ்சம் பிழைத்து தான் ஆகணுமேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்கு. அடங்கப்பா பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு சின்ன பொய்யாவது சொல்லி தான் ஆகணும். இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.